ஓகே. இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட் தான் பார்க்க போறோம். எப்படி ஒரு லோக்கல் பிசினஸ் ப்ராப்பரா ரேங்கிங் ட்ராக் பண்ணலாம், செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில பார்க்க போறோம். இப்போ இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் நான் டென்டல் கிளினிக் எக்மோர் லொகேஷன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதில எவ்வளோ டென்டல் கிளினிக் இருக்குன்னு பாருங்க. டு ஸ்டார்ட் வித் நீங்க ஒருத்தர் வந்து இந்த ஏரியால இருந்துட்டு டென்டல் கிளினிக் நியர் மீ இல்ல டென்டல் கிளினிக் எக்மோர்னு சர்ச் பண்ணாங்க அப்படி இந்த இடத்துல உங்க கிளினிக் வந்து ரேங்க் ஆகல. கூகுள் உங்க கிளினிக் வந்து காமிக்கல அப்படின்னா, உங்களோட பேஷண்ட்ட நீங்க காம்படிட்டர்ஸ் இங்க யார் ரேங்க் ஆனாங்களோ அவங்க கிட்ட நீங்க லூஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்க லோக்கல் எஸ்இஓ பொறுத்தவரைக்கும் லோக்கல் பிசினஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க ஒரு பர்டிகுலர் ஏரியால எங்க பிசினஸ் பண்ணீங்களோ அந்த பர்டிகுலர் ரீஜன்ல இருக்க எல்லாம் டார்கெட் பண்ணுவீங்க. கரெக்டான. இப்போ நீங்க லோக்கல் எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் இங்க இருந்து ஒருத்தர் தேடினாருன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரிசல்ட் வரும். இங்க இருந்து தேடினாருன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரிசல்ட் வரும். இங்க இருந்து தேடினாருன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா ரிசல்ட் வரும். அப்போ நீங்க இப்போ எக்மோர்ல வந்து விபிஎன் யூஸ் பண்ணிட்டு எக்மோர் போயிட்டு அங்க டென்டல் கிளினிக் எக்மோர் அப்படின்னு போட்டு ஒரு ரிசல்ட் வந்துச்சுன்னா இதே ரிசல்ட் தான் இங்க இருக்கு இந்த சரௌண்டிங்ல இருக்கிற பீப்புள் வந்து இங்க இருக்கிறவங்க எல்லாம் தேடினா அதே தான் வரும் அப்படின்னு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. விச் மீன்ஸ் நீங்க ஆக்சுவலா எங்க ரேங்க் ஆறீங்கன்னு பார்க்கணும். பட் நம்ம அது பார்க்கறது இல்லை. விபிஎன்ல எக்மோனி பார்க்குறீங்க அவ்வளவுதான். நீங்க ஆக்சுவலா எங்க ரேங்க் ஆகுறீங்க அப்படின்னு பார்த்தாதான் நீங்க எந்த அளவுக்கு வந்துட்டு என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க, என்ன அவுட்புட் வந்திருக்கு, இனி என்னென்ன பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எப்படி நீங்க கேட்கலாம், எப்படி நீங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு டூல் இருக்கு. ஓகேங்களா. ஒரு டூல்ல நிறைய டூல் இருக்கு. இந்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து நான் என்ன யூஸ் பண்றேனோ அதில் உங்களுக்கு காமிக்க போறேன். எப்படி நம்ம வந்து ரேங்கிங் வந்து செக் பண்ணலாம். இப்போ நீங்க காம்படிட்டர் கூட போட்டு பார்க்கலாம் அவங்க இங்கெல்லாம் ரேங்க் ஆறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் அது எப்படி ரேங்க் ஆகும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் 3 விஷயம் தான். ரிலவன்ஸ், டிஸ்டன்ஸ், அப்புறம் ட்ரஸ்ட். அதாவது ரிலவன்ஸ்னா ஒருத்தர் கீவர்ட் தேடுறாங்க. இப்போ டென்டல் கிளினிக் தேடுறாங்கன்னா உங்களுக்கு டென்டல் கிளினிக் இருந்தால் ரேங்க் ஆகும். செகண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ எக்மோலேருந்து தேடுறாங்க அப்படின்னா உங்க கிளினிக் வந்து நியர்பை இருக்கா. தேர்ட் வந்து ட்ரஸ்ட். கூகுள் உங்க பிசினஸை நம்புதா, நீங்க எந்த அளவுக்கு அத்தாரிட்டி பில்ட் பண்ணியிருக்கீங்க இது பேஸ் பண்ணி தான். ஸோ நீங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு அத்தாரிட்டி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்க உங்க கிளினிக் இருக்கிறதுல இருந்து ஒரு ஒரு அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ் அதுக்கு மேலேயும் கூட உங்களால ரேங்க் பண்ண முடியும். ஸோ இங்க இருந்து உங்க கிளினிக் கிட்ட இருந்து தேடுறாங்கன்னா நீங்க ரேங்க் ஆக சான்சஸ் ஜாஸ்தி. பட் ஆனால் உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்க கிளினிக்கை சுற்றி அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வந்துட்டு நீங்க ரேங்க் ஆனாதான் உங்களுக்கு விசிபிலிட்டி நிறைய கிடைக்கும், நிறைய என்கொயரிஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த வீடியோல எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கிளினிக் வந்து எடுத்துக்கலாம். லெட்ஸ் இந்த டாக்டர் சாரதா டென்டல் சென்டர் எடுத்துக்கலாம். ஓகே, காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம ஜிஎம்பி ரேடார் தான் யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. ஸோ இந்த ஜிஎம்பி ரேடார் கூகுளில் டைப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு 300 கிரெடிட்ஸ் வந்துடும். இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஆட் நியூ பிஸ்னஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதில் பிஸ்னஸ் நேம் வருது. உங்கள் பிஸ்னஸ் நேம் என்டர் பண்ணுங்க. ஓகே, இந்தியா சர்ச். இப்போ இதுவே வந்து இந்த பேரில் என்னென்ன லிஸ்டிங் இருக்குன்னு எடுத்துட்டு வந்துச்சு பாத்தீங்களா. எக்மோர் எடுத்துட்டு வந்துச்சா, ஜஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. அதில் 230. ஓகே. இப்போ நான் செலக்ட் கொடுக்குறேன். இதுக்காக நான் வந்து ரேங்கிங் நம்ம செக் பண்ண போறோம். ஓகே. இப்போ இங்க பாத்தீங்கன்னாலே இது வந்து நீங்க ஆல்ரெடி கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் உங்க பிசினஸ் லிஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த எக்ஸாக்ட் என்ன பேரோ அது பிளஸ் அந்த எந்த கண்ட்ரி இந்தியாவா இங்கேயோ அது கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அது பெச் பண்ணி வந்து கொடுத்துரும். பெச் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்க கிரியேட் ஸ்கேன் அப்படின்னு கொடுக்கும். ஸோ இங்கே தான் அந்த மேஜிக் வந்து நடக்க போகுது. இதுதான் சரிங்களா. ஸோ நீங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்மோர் அந்த லொகேஷன்ல இது வந்து எக்ஸாக்டா உங்க கிளினிக் எங்க இருக்கோ அந்த லொகேஷன் தான் சென்டர் பாயிண்டா வச்சுட்டு அதை சுற்றி எவ்வளோ ரேடியஸ்க்கு வந்து நீங்க ரேங்க் பண்றீங்க அப்படின்னு இந்த டூல் வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இந்த கிரிட் பார்த்தீங்கன்னா அது கிரிட்னா ஒன்றும் இல்லை, பின் பாயிண்ட்ஸ். இப்போ 3 பின் பாயிண்ட்னா இப்போ எக்மோர் எடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ரேடியஸ்ல இங்க பாருங்க 1 மைல் இருக்கு. ஸோ 1 மைல்னா அந்த உங்க கிளினிக் இங்க இருந்து அந்த 1 மைல் ரேடியஸ்ல வந்துட்டு ஒரு 3 to 9 பின் பாயிண்ட்ஸ். ஸோ இதுல வந்து ரேங்கிங் காமிக்கும். இல்லை இன்னும் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா நிறைய கேப் இருக்குல்ல, இதெல்லாம் இல்லாம எனக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸா ரேங்கிங் காமிக்கும் அப்படின்னு நீங்க 5 to 5 கொடுக்கலாம். மோஸ்ட்லி 5 to 5 தான் போடுவேன். ஸோ தட் உங்க கிளினிக் நியர்பை சர்க்கிள்ல வந்து எவ்வளோ என்ன ரேங்கிங் இருக்கு, பிளஸ் அவுட்டர் சர்க்கிள் என்ன ரேங்கிங் இருக்கு வித்தின் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி 3 மைல்ஸ் இல்லைங்களா. அதாவது ஒரு அரௌண்ட் 5 கிலோமீட்டர். ஸோ ஓகே. ஸோ 5 கிலோமீட்டர்னா 3 மைல்ஸ். ஓகேங்களா. ஸோ இது வந்து இதுல வந்து மைல்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம அதை தான் யூஸ் பண்ண போறோம். நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து 3 மைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 3 மைல்ஸ் இந்த சென்ஸ்னா ஓகே உங்க பிசினஸ்ல வந்துட்டு வித்தின் ஒரு 5 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்துட்டு நீங்க எங்கெல்லாம் வந்து ரேங்க் பண்றீங்க அப்படின்ட்டு இந்த டூல் உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு கீவேர்டு இப்போ நான் டென்டல் கிளினிக் எக்மோர் அப்படின்னு போறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்மோர் போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா. ஸோ ஓகே. இப்போ நான் இதுக்கு மட்டும் ஜஸ்ட் ஒரு நான் வந்து ஸ்கேன் பண்ண போறேன். ஓகேங்களா. இது ஜூம் லெவல் இதெல்லாம் ஒரு பிரச்சனை. நம்ம ரேங்க் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ மேபி இது பார்த்தீங்கன்னா அவுட்டர் எங்க உங்களுக்கு பீச் கிட்டலாம் வருது. ஸோ மேபி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க 3 மைல்ஸ் இல்லாமல் 2 மைல்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா. ஓகே. இந்த கிளினிக் ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்ட் ஸ்கேன் கொடுத்துட்டேன். ஓகே. ட்ராக் ப்ரோக்ரஸ் பண்ணிட்டு இருக்கு. இது டக்குன்னு ஆயிடும். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக ஏன்னா பிகாஸ் நீங்க லொக்கேஷன் வந்து சாரி எக்மோருங்கிறது எவ்வளோ பெரிய ஏரியா. அதில் வந்து எல்லாருமே வந்துட்டு ஒரே லொக்கேஷன் ஒரே இடத்துல இருந்தா சர்ச் பண்ணுவாங்கன்னு இல்லை. ஒருத்தர் வந்து எக்மோர் கிட்ட இருக்கலாம், கொஞ்சம் தள்ளி இருக்கலாம். ஸோ அங்கெல்லாம் பண்ணும்போது எங்க நீங்க ரேங்க் ஆறீங்க, ஸோ எந்த அளவுக்கு கூகுளுக்கு உங்க பிசினஸ் மேல ட்ரஸ்ட் இருக்கோ அது பேஸ் பண்ணி தான் உங்க ரேங்கிங் வந்து இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு வந்து விசிபிலிட்டி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அதாவது உங்க ஏரியா தாண்டி உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்கணும், நீங்க ரேங்க் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ப்ராப்பரா ஒர்க் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா. இப்போ ஸ்கேன் பண்ணிட்டு நம்ம பார்ப்போம். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்களா. ஸோ இப்போ எக்மோர்ல இங்க தான் அந்த கிளினிக் இருக்கு. ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால தேர்ற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா 2வது பொசிஷன் ரேங்க் ஆகுது. நம்ம இங்க இருந்து சர்ச் பண்ணிருக்கோம் கூகுள்ல. ஸோ 2ல ரேங்க் ஐ மீன் இந்த இடத்துல கிளினிக் இருக்கு. இங்க யாரும் சர்ச் பண்ணாங்கன்னா 2
ஸோ இந்த ஏரியாலேருந்து சர்ச் பண்ணாங்கன்னா 1ல ரேங்க் ஆகுது. ஸோ இங்க பாருங்க. கடைசி அவுட்டர் ரிங்லேருந்து சர்ச் பண்ணாங்க அப்படின்னா 4 இந்த ராயப்பேட்டை கிட்ட இருந்தா சர்ச் பண்ணா 4. ஸோ இங்க பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். நீங்க வந்துட்டு இங்க எல்லாம் ஃபுல்லா டென்டல் கிளினிக் தான் இருக்கு. சரிங்களா? இப்போ இங்க ஃபுல்லா உங்க காம்படிட்டர் இருக்காங்களா? காம்படிட்டர் எடுத்துக்கலாம். ஸோ இங்க பாருங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் 3 குள்ள ரேங்க் ஆறாங்க. கடைசியா கொஞ்சம் அந்த அதாவது 2.84 மைல் ரேடியஸ்க்கு வந்துட்டு ரேங்க் ஸ்கேன் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவுட்டர்ல போகும்போது உங்களுக்கு வந்து 4th பொசிஷன் ரேங்க் ஆகுது. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ என்ன அப்போ அதுக்கு என்ன மீனிங்னா கூகுள் வந்து உங்களை வந்து நம்பணும். நீங்க ஒரு அத்தாரிட்டி ஒரு அந்த அளவுக்கு நீங்க வந்து அத்தாரிட்டி கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆப்வியஸ்லி வந்துட்டு நீங்க எப்படிலாம் உங்களை பத்தி மற்ற சைட்ஸ் வந்து பேச வைக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பிசினஸ் லிஸ்ட் பண்ணலாம். ஆப்வியஸ்லி ஜஸ்ட் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி ப்ராக்டிவ்ல பண்ணலாம்னு நினைக்கிறேன். தேர்ட் பார்த்தீங்கன்னா நீங்க இப்போ ஏதோ ஒரு டென்டிஸ்ட் ரிலேட்டடான பிளாக் இருக்கும். இல்லைன்னா அந்த நியூஸ் இருக்கும், லோக்கல் நியூஸ் சைட்ஸ் இருக்கும், இல்லை சென்னை நியூஸ் சைட் அந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு லிங்க் பண்ணலாம், லோக்கல் பிஆர் பண்ணலாம், இல்லைன்னா உங்க சைடு வந்துட்டு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களை பற்றி அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு லிங்க் கிடைக்கும், இல்லைன்னா உங்கள் பிராண்ட் நேம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது இப்போ உங்களை பற்றி பேசணும் ஆப்வியஸ்லி நீங்கள் பாப்புலராக இருக்கீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி எக்ஸாக்ட் சேம் டீட்டெயில்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சு பிசினஸ் லிஸ்டிங் வந்து பில்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர், அந்த ரிவ்யூஸ் இதெல்லாமே கம்பைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபேக்டர் வந்து கிரியேட் ஆகும். கூகுள் கிட்ட அத்தாரிட்டி வந்து பில்ட் ஆகும். கன்சிஸ்டன்டா பண்ண அத்தாரிட்டி பில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ நீங்க வந்து ஈஸியாகவே வந்து உங்களை க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் இல்லாமல் நீங்கள் அவுட்டர்லையும் வந்து நீங்கள் ரேங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோ நான் இதெல்லாம் ஷேர் பண்ண நினச்சேன். பிகாஸ் ஆப்வியஸ்லி மந்த் ஸ்டார்ட் நான் என்னோட கிளைண்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ டென்டல் கிளினிக் எக்மோர் அப்படின்னா இப்படிதான் வந்து தேடுறாங்க. தேடிட்டு ஓகேங்க ரேங்க் ஆகுதா 2 அப்படின்னு போயிடுறாங்க. பட் ஆனால் இது சுற்றி இந்த கிளினிக் எங்கே இருக்கோ இப்போ இந்த கிளினிக் வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. சரிங்களா? இங்க இருக்கு. இங்க இருக்குங்களா? தெரியுதா உங்களுக்கு? இங்க இருக்குங்களா? ஓகே. இந்த இடத்துல இருக்கு. ஸோ கிளினிக் இருக்கிற இடத்த தான் வந்துட்டு காமிக்கும். இந்த கிளினிக் எங்க இருக்கோ அதுதான் வந்துட்டு இந்த டூல் வந்து சென்டர் பாயிண்டா எடுத்துக்கிட்டு அப்புறம் அதை சுற்றி வந்து இருக்கிற இங்க பாருங்க அதை சுற்றி என்னென்ன சுற்றி இருக்கிற ஏரியால இருந்துட்டுலாம் வந்து சர்ச் பண்ணா நீங்க எங்க ப்ராப்பரா ரேங்க் ஆறீங்க அப்படின்னு காமிக்கும். ஓகேங்களா? அதான் இந்த டூல் பண்ணும். ஸோ கிளினிக் வந்துட்டு நீங்க வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நிறைய ஏரியாஸ்ல விசிபிளி உங்களுக்கு கிடைக்கணும். அதாவது டாப்ல ரேங்க் ஆகணும் அப்படின்னா இந்த அத்தாரிட்டி வந்து பில்ட் பண்ணு இந்த பேக்லிங்க் ஆக்டிவிட்டி அதுக்குன்னு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு இனிமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் புக் மார்க்கிங் டேரக்டர் சப்மிஷன் இதெல்லாம் வந்து பண்ணாங்க. அதெல்லாம் வந்துட்டு ஒர்க் அவுட்டே ஆகாது. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நீங்க எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பேஸ்ட் அண்ட் பவர்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. கிரேட் 1 கிரேட் 2 அந்த மாதிரி. ஸோ இதுலயும் அதே தான். நீங்க வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட எந்த மாதிரி லிங்க் நீங்க அக்வயர் பண்றீங்களோ அது பேஸ் பண்ணி தான் கூகுள் இருக்க வெயிட்டேஜ் கொடுக்கும். இப்போ நீங்க நியூஸ் சைட்ஸ்னா நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுக்கும். ஓகேங்களா? இதே நீங்க சோஷியல் புக் மார்க்கிங் வெயிட்டேஜே கொடுக்க கன்சிடரே பண்ணாது. ஸோ நீங்க ஒரு ஏஜென்சி கிட்ட உட்காந்து லிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நீங்க வந்து ஒரு ஃப்ரீலான்சர் கிட்ட கொடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ வந்து மாசம் வந்துட்டு ஒரு 200 லிங்க் பண்ணி தராங்க அப்படின்னா நான் சொல்றேன் அதில் நிறைய லிங்க்ஸ் வந்து இண்டெக்ஸே ஆகாது. இண்டெக்ஸ் என்ன சென்ஸ்னா இப்போ கூகுள் வந்துட்டு இதெல்லாம் இண்டெக்ஸ் ஆனாதான் உங்களுக்கு வந்துட்டு ஷோ பண்ணும். ப்ராக்டோ இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ப்ராக்டோ இது எல்லாமே கூகுள் இண்டெக்ஸ் ஆகிறனால உங்களுக்கு காமிக்குது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக வந்துட்டு எந்த மாதிரி வந்து நான் கிளைண்ட்டுக்கு நான் வந்து இந்த ஆஃப் பேஜ் ஆக்டிவிட்டிஸ் ஓகேங்களா இந்த பேக்லிங் ஆக்டிவிட்டிஸ் கூட வச்சுக்கோங்க என்ன பண்ணணும் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு வந்து அப்படின்னா சொல்லுங்க. அதை பற்றி நான் வீடியோ கிரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களோட பிஸ்னஸ் நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ்க்கு வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ்க்கும் நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கனெக்ட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணணும் டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா?